ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 1-3-1986 அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு புனித அன்னப்பறவை புத்தி, விருத்தி, திருஷ்டி மற்றும் வாய். புனித அன்னப்பறவை புத்தி, விருத்தி, திருஷ்டி மற்றும் வாய். இன்று பாப்தாதா சர்வ புனித அன்னப்பறவைகளுடைய சபையை பார்த்துட்டு இருக்கிறார். இது சாதாரண சபை அல்ல, ஆனால் ஆன்மீக புனித அன்னப்பறவைகளினுடைய சபைன்னு பாபா சொல்றாங்க. பாப்தாதா ஒவ்வொரு புனித அன்னப்பறவையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அனைவரும் எதுவரை புனித அன்னப்பறவையாக ஆகியிருக்கிறாங்க? அன்னப்பறவையினுடைய விசேஷத்தை நல்லபடியாக அறிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா. அனைத்திலும் முதலாவதாக அன்னப்பறவை புத்தி, அதாவது சதா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சிரேஷ்டமானதை, சுபமானதை யோசிப்பாங்க. புனித அன்னப்பறவை அப்படின்னா கல் மற்றும் ரத்தனத்தை நல்லபடியாக பகுத்தறிகிறவங்க மற்றும் பிறகு தாரணை செய்கிறவங்க. முதல்ல ஒவ்வொரு ஆத்மாவினுடைய உள் நோக்கத்தை கண்டறிகிறவங்க மற்றும் தாரணை செய்கிறவங்க. ஒரு பொழுதும் எந்த ஒரு ஆத்மாவுக்காகவும் சுபம் அல்லாத அல்லது சாதாரண நோக்கத்தை, அதாவது பாவ், அதை தாரணை செய்பவராக இருக்க மாட்டாங்க. சதா சுப பாவ் மற்றும் சுப பாவனையை தாரணை செய்யணும். சதா சுப பாவ் மற்றும் சுப பாவனையை தாரணை செய்யணும். நோக்கத்தை, அதாவது பாவத்தை அறிந்து கொள்வதன் மூலம் ஒரு பொழுதும் யாருக்கும் சாதாரண சுபாவம் அல்லது வீணான சுபாவம் ஏற்படாது. சுப நோக்கம், சுப பாவனை, அதாவது எதை பாவ சுபாவம் அப்படின்னு சொல்றீங்களோ அந்த வீணானதை மாற்றணும்னு பாபா சொல்றாங்க. பாப்தாதா பார்த்துட்டு இருக்கிறாங்க, அத்தகைய அன்னப்பறவை புத்தி உள்ளவராக எதுவரை ஆகியிருக்கிறீங்க. அதே மாதிரி அன்ன விருத்தி, அதாவது அன்ன உள் உணர்வு, அதாவது சதா ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சிரேஷ்ட நன்மையினுடைய விருத்தி. ஒவ்வொரு ஆத்மாவின் தீமை பற்றிய விஷயத்தை கேட்டாலும் பார்த்தாலும் தீமையை நன்மையின் விருத்தியால் மாத்திடணும். இதுதான் அன்னப்பறவையினுடைய விருத்தி அப்படின்னு சொல்லப்படும். தன்னுடைய நன்மையினுடைய விருத்தி மூலம் மற்றவர்களையும் கூட நீங்கள் மாற்ற முடியும். அவங்களுடைய தீமையினுடைய விருத்தியை உங்களுடைய நன்மையினுடைய விருத்தியால் மாத்திடணும். இதுதான் புனித அன்னப்பறவையினுடைய கடமை. இதே விதமாக திருஷ்டியில் சதா ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சிரேஷ்ட சுத்த அன்பின் திருஷ்டி இருக்கணும். ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் திருஷ்டியில சிரேஷ்டமான சுத்தமான அன்பான திருஷ்டி இருக்கணும்னு பாபா சொல்றாங்க. எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, உங்களிடமிருந்து அனைவருக்காகவும் ஆன்மீகமான ஆத்மீக அன்பின் திருஷ்டியை தாரணை செய்யணும். இதைத்தான் புனித அன்னப்பறவையினுடைய திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே விதமா பேச்சிலும் கூட முன்பே சொல்லப்பட்டது. தீய சொல் என்பது வேறு விஷயம், அதுவும் பிராமணர்களுக்கு மாறிடுச்சு. ஆனா வீணான பேச்சையும் கூட புனித அன்னப்பறவையின் வாய் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வாயும் கூட புனித அன்னப்பறவையின் வாயாக இருக்கணும். அவருடைய வாயிலிருந்து ஒரு பொழுதும் வீணான சொற்கள் வெளிப்படாமல் இருக்கணும். இதைத்தான் அன்னப்பறவை வாயின் ஸ்திதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக புனித அன்னப்பறவை, அதாவது புனித அன்னப்பறவையினுடைய புத்தி, விருத்தி, திருஷ்டி மற்றும் வாய் எப்போ இவை பவித்திரமாக, அதாவது சிரேஷ்டமாக ஆகுதோ அப்போ தானாகவே புனித அன்னப்பறவையினுடைய ஸ்திதியின் பிரத்யட்ச பிரபாவம் காணப்படும். ஆகினால் அனைவரும் தங்களை பாருங்க, எதுவரை சதா புனித அன்னப்பறவை ஆகி நடமாடுறோம், சுத்தி வரோம். ஏன்னா சுய முன்னேற்றத்திற்கான நேரம் அதிகம் இல்லை. ஆகினால தன்னைத்தான் சோதிச்சு பாருங்க மற்றும் மாத்திக்கிங்கன்னு சொல்றாங்க பாப்தாதா. இந்த சமயத்தினுடைய மாற்றம் நீண்ட கால மாற்றத்துக்குரிய புன்னுலகினுடைய அதிகாரியாக ஆக்கிடும். இந்த சமீட்சையை பாப்தாதா முன்பே கொடுத்திருக்கிறாங்க. சுயத்தின் பக்கம் இரட்டை அடிகோட்டின் மூலம் அனைவருக்கும் கவனம் இருக்குதான்னு பாபா கேட்கிறாங்க. சிறிது காலத்தினுடைய கவனம் என்பது நீண்ட காலத்தின் கவனத்திற்கான பலன் சொரூபமாக பெறக்கூடிய சிரேஷ்ட பிராப்தியின் பிராலப்தத்திற்கு சமமானது. ஆகையினால இந்த கொஞ்ச காலம் என்பது மிக உயர்ந்ததும் அழகானதும் ஆகும். கடின உழைப்பும் இல்லை,
பாபா என்ன சொன்னாரோ அதை தாரணை செஞ்சீங்க, அவ்வளவுதான். மேலும் தாரணை செய்வதனால நடைமுறையில தானாகவே ஆயிடும். புனித அன்னப்பறவையினுடைய காரியமே தாரணை செய்வது. ஆக இது அத்தகைய புனித அன்னப்பறவைகளுடைய சபைதான் இல்லையா? ஞானம் நிறைந்தவர்களாக ஆக்கிட்டீங்க. வீணானதையும் சாதாரணமானதையும் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆக புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கர்மத்துல தானாகவே வருது. அதே மாதிரி சாதாரண பார்வையில இதைத்தான் சொல்றீங்க இல்லையா? இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு என்பதா? பிறகு அதை செய்யாமல் இருக்க முடியாது. ஆகவே முதல்ல இதை சோதிச்சு பாருங்க. செய்தது சாதாரணமானதா அல்லது வீணானதா? ஒருபோதும் சாதாரணமானதை சிரேஷ்டமானதாக புரிந்து கொள்ளாமல் இருக்கீங்களா? ஆகினால முதல்ல முக்கியமானது புனித அன்னப்பறவையின் புத்தி. இதுல தானாகவே பகுத்தறியும் சக்தி வந்துடுது. ஏன்னா சரியா தவறா அப்படின்னு கண்டறிய முடியாத போதுதான் வீண் சங்கல்பமும் வீண் சமயமும் செல்லுது. மேலும் மற்றவர்களுடைய உழைப்பை பெறுவதற்கான சுமையும் ஏறுது. காரணம் ஏன்னா புனித அன்னப்பறவை புத்தி உள்ளவராக ஆகல. ஆகையினால பாப்தாதா புனித அன்னப்பறவைகள் அனைவருக்கும் இந்த சமிச்சையை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது தலைகீழானதை தலைகீழானதாக ஆக்காதீங்க. இவர்கள் தலைகீழாகவே இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆனா தலைகீழானவர்களை எப்படி நேராக ஆக்குவது என்பது பற்றி யோசிங்க. இதுதான் நன்மையின் பாவனை அப்படின்னு சொல்லப்படும் பாபா சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, தலைகீழானதை தலைகீழானதாக ஆக்காதுங்க. இவங்க தலைகீழாகவே இருக்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. ஆனா தலைகீழானவர்களை எப்படி நேராக ஆக்குவது என்பது பற்றி யோசிங்க. இதுதான் நன்மையின் பாவனை அப்படின்னு சொல்லப்படும் பாபா சொல்றாங்க. சிரேஷ்ட நோக்கம் சுப பாவனை மூலம் தங்களுடைய பாவ சுபாவங்கள் மற்றும் மற்றவர்களுடைய பாவ சுபாவங்களை மாற்றுவதில் வெற்றியாளர் ஆவீங்க. புரிந்ததா? முதல்ல தன் மீது வெற்றியாளர், பிறகு அனைவர் மீதும் வெற்றியாளர், பிறகு இயற்கை மீது வெற்றியாளர் ஆவீங்க. இந்த 3 வெற்றிகளும் உங்களை விஜயமாலையின் மணியாக ஆக்கிடும். இயற்கையில வாயுமண்டலம் அல்லது ஸ்தூல இயற்கையின் பிரச்சனைகள் அனைத்தும் வந்துடுது. ஆக 3 மீதும் வெற்றி பெற்றிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. இந்த ஆதாரத்துல தான் விஜயமாலையில தங்களினுடைய நம்பரை உங்களால பார்க்க முடியும். ஆகினால பெயரே வைஜெயந்தி மாலை அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு. ஆக நீங்கள் அனைவரும் வெற்றியாளர்களா? நல்லது. இன்று ஆஸ்திரேலியக்காரர்களுக்கான வாய்ப்பு. ஆஸ்திரேலியக்காரர்களுக்கு மதுபன் மூலமாகவும் கோல்டன் சான்சலர் ஆவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அனைவரையும் முன்னால் வைப்பதற்கான வாய்ப்பு கொடுக்குறீங்க. இது விசேஷத்தன்மை, மற்றவர்களை முன்னால் வைப்பது. இந்த வாய்ப்பு கொடுப்பது என்பது சான்சலர் ஆவது. சான்ஸ் அதாவது வாய்ப்பு எடுத்துக்கொள்கிறவங்க, சான்ஸ் கொடுக்குறவங்க இருவரையும் சான்சலர் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்பை எடுத்துக்கிறவங்க, அந்த வாய்ப்பை கொடுக்குறவங்க 2 பேரையுமே சான்சலர்னு சொல்கிறாங்க. பாப்தாதா அதாவது ஒவ்வொரு குழந்தையினுடைய விசேஷ தன்மையை பார்க்குறாங்க மற்றும் வர்ணனை செய்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் பாண்டவர்களுக்கு சேவைக்கான வாய்ப்பு விசேஷமாக கிடைச்சிருக்குது. அதிக சென்டர்களையும் பாண்டவர்கள் பராமரிக்கிறாங்க. சக்திகள் பாண்டவர்களுக்கு வாய்ப்பளிச்சிருக்கிறாங்க. முன்னிலையில் வைக்கிறவங்க எப்பொழுதுமே முன்னால் இருப்பாங்க. இதுவும் சக்திகளின் விசாலத்தன்மை. ஆனால் பாண்டவர்கள் தங்களை சதா நிமித்தம் அப்படின்னு உணர்ந்து சேவையில் முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? சேவையில் நிமித்த உணர்வு தான் சேவையின் வெற்றிக்கான ஆதாரம். பாப்தாதா 3 வார்த்தைகள் சொல்றாங்க இல்லையா? அது சாக்கார் பிரம்மா பாபா மூலமாகவும் கடைசியில் சொல்லப்பட்டது. இந்த 3 விசேஷ தன்மைகளும் நிமித்த உணர்வுனால் தாமாகவே வருது. நிமித்த உணர்வு இல்லை அப்படின்னா இந்த 3 விசேஷ தன்மைகள் அனுபவமாகாதுன்னு பாபா சொல்றாங்க. நிமித்த உணர்வு அநேக விதமான நான், எனது என்பதை சகஜமாகவே முடிச்சிடும். நான் என்பது இல்லை, எனது என்பது இல்லை. ஸ்திதியில குழப்பம் வருவது இந்த ஒரு குறைபாட்டின் காரணத்தினால தான் சேவையிலும் முயற்சி செய்ய வேண்டி இருக்குது மற்றும் தனது பறக்கும் கலையின் ஸ்திதியிலும் கூட முயற்சி செய்ய வேண்டி இருக்குது. நிமித்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா நிமித்தமாக ஆக்குபவர் சதா நினைவிருக்கணும். ஆக இதே விசேஷத்தா மூலம் சதா சேவையை விருத்தி செய்து கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இருக்கீங்க இல்லையான்னு பாபா கேட்குறாங்க.
சேவையினுடைய விஸ்தாரம் ஏற்படுவதும் கூட சேவையின் வெற்றிக்கான அடையாளம். இப்போ ஆடாத அசையாத ஸ்திதியின் நல்ல அனுபவியாக ஆயிட்டிருக்கீங்க. புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. ஆஸ்திரேலியா அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது. மற்றவர்களிடம் இல்லாதது ஆஸ்திரேலியாவில் மற்ற பலவிதமான குஜராத்தி முதலானவர்கள் இல்லை. தர்மத்தை வீட்டிலிருந்து தொடங்குகிற காரியத்தை அதிகம் செஞ்சிருக்கீங்க. உங்களை போன்றவர்களை விழிப்படையே செஞ்சிருக்கீங்க. குமாரிகளுக்கு நல்ல நன்மை ஏற்பட்டு இருக்குது. இந்த வகையில் தனது வாழ்க்கைக்கான உயர்ந்த தீர்வை காணணும். தனது வாழ்க்கையை அமைத்து கொள்வீங்க அப்படின்னா சதா காலத்துக்கும் சிரேஷ்டமானவர்களாக ஆகிட்டீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. தலைக்கீழான ஏணியில் ஏறுவதில் இருந்து தப்பிவிட்டீங்க. பாப்தாதா குஷி அடைகிறாங்க. ஒருவர் மற்றவரை விட அதிகமாக அநேக தீபங்களை ஏற்றி தீப மாலையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஊக்கம் உற்சாகம் நன்றாக இருக்குது. சேவையில் பிஸியாக இருப்பதன் மூலம் நன்றாக முன்னேறி கொண்டு இருக்கீங்க. ஒன்று நிமித்த உணர்வு பற்றிய விஷயம் சொல்லப்பட்டது. இரண்டாவது, யார் சேவைக்கு நிமித்தமாக ஆகிறாங்களோ அவங்களுக்காக சுய முன்னேற்றம் அல்லது சேவையின் முன்னேற்றத்திற்காக ஒரு விசேஷ சுலோகன் பாதுகாப்புக்கான சாதனமாகும். நிமித்தமாக ஆகியிருக்கும் நாம என்ன செய்கிறோமோ நம்மை பார்த்து அனைவரும் செய்வாங்க. ஏன்னா சேவைக்கு நிமித்தமாக ஆவது அப்படின்னா ஸ்டேஜ் மீது பாட்டு நடிப்பது. ஸ்டேஜின் பக்கமாக அனைவருடைய பார்வையும் இருக்கும். மேலும் ஒருவர் எந்த அளவு ஹீரோ நடிகராக இருக்கிறாங்களோ அவங்க மீது அதிகமான பார்வை இருக்கும் இல்லையா? ஆக இந்த ஸ்லோகன் பாதுகாப்புக்கான சாதனம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. இதனால தானாகவே பறக்கும் கலையினுடைய அனுபவம் செய்வீங்க. இதே மாதிரி சென்டரில் இருந்தாலும் சரி அல்லது எங்கே தங்கியிருந்து சேவை செய்தாலும் சரி, சேவாதாரியோ அனைவரும் தான். அநேகர் தங்களின் நிமித்த இருப்பிடங்களில் இருந்தவாறு சேவைக்கான வாய்ப்பை எடுத்துக்கிறாங்க. அவங்களும் கூட சேவையின் ஸ்டேஜ் மீது இருக்காங்க. சேவை தவிர தங்களினுடைய சமயத்தை வீணாக்கக்கூடாது. சேவைக்கும் கூட கணக்கு அதிகமாக சேமிப்பாகுது. உண்மையான மனதோடு சேவை செய்கிறவங்க தங்களினுடைய கணக்கை மிக நன்றாக சேமிச்சிட்ருக்கிறாங்க. பாப்தாதாவிடம் ஒவ்வொரு குழந்தையின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலான சேவையின் கணக்கு இருக்குது. மேலும் தானாகவே அதில் சேமிப்பாகி கொண்டே இருக்குது. ஒவ்வொருவருக்காகவும் கணக்கு வைக்க வேண்டியதில்லை. கணக்கு வைக்கிறவர்களிடம் அதிகம் ஃபைல்கள் இருக்கும். பாபாவிடம் ஸ்தூல ஃபைல்கள் எதுவும் கிடையாது. ஒரு வினாடியில் ஒவ்வொருவரும் ஆரம்பத்தில் இருந்து இப்போது வரையிலான ரிஜிஸ்டர் ஒரு வினாடியில் வெளிப்பட்டுடும். தானாகவே சேமிப்பாகி கொண்டே இருக்கும். நம்மையும் யாரும் பார்ப்பதில்லை, புரிஞ்சுக்கல. அப்படி ஒருபோதும் நீங்கள் புரிஞ்சிக்க கூடாது. பாப்தாதாவிடமோ யார் எப்படிப்பட்டவங்க, என்னென்ன செய்கிறாங்க, எந்த ஸ்டேஜில் இருந்தவாறு செய்கிறாங்க என்ற அனைத்தும் சேமிப்பாகுது. ஃபைல் இல்லை, ஆனால் ஃபைனல். ஆஸ்திரேலியாவின் அந்த சக்திகள் பாபாவினுடையவர்களாக ஆவதில், பாபாவை அறிந்து கொண்டு பாபாவிடம் அன்பு வைப்பதில் மிக நல்ல தைரியம் காட்டியிருக்கிறாங்க. குழப்பத்தின் தவறு நடந்தாலும், அதாவது மேலே கீழே ஆவதனுடைய தவறு நடந்தாலும் அது இருப்பிடத்தின் அல்லது பூமியினுடையது அல்லது முந்தைய முழு வாழ்க்கையின் அதாவது முன் பிறவியினுடைய சமஸ்காரங்களின் காரணமாக குழப்பங்கள் ஏற்படும். அவற்றையும் கடந்து சென்று அன்பின் பந்தனத்தில் முன்னேறி கொண்டே இருக்கிறாங்க. அதனால பாப்தாதா சக்திகளின் தைரியத்துக்காக வாழ்த்துகிறார். ஒரே பலம் ஒரே நம்பிக்கையில் முன்னேற வைக்கிறார். ஆக சக்திகளின் தைரியம் மற்றும் பாண்டவர்களின் சேவைக்கான ஊக்கம் என்ற 2 ரெக்கைகளும் உறுதியாயிடுச்சு. சேவையின் சேத்திரத்தில் பாண்டவர்களும் கூட மகாவீரராகி முன்னேறிட்டு இருக்கிறாங்க. குழப்பங்களை கடந்து செல்வதில் திறமைசாலிகள். அனைவருடைய சித்திரம் அதே தான். பாண்டவர்களுக்கு மிகப்பெரிய நீண்ட அகலமான கிரீடங்களை காட்டுறாங்க. ஏன்னா ஸ்திதி அவ்வளோ உயர்ந்ததும் உறுதியானதும். எனவே பாண்டவர்கள் உயரமாகவும் வீரம் நிறைந்தவர்களாகவும் காட்டப்படுறாங்க. ஆஸ்திரேலியாக்காரர்கள் மிகவும் இரக்க மனம் உள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க. அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் மீது இரக்க மனம் உள்ளவர்களாகி சேவையில் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒருபொழுதும் சேவை இல்லாமல் இருக்க முடியாது. பாப்தாதாவுக்கு குழந்தைகளின் முன்னேற்றத்தை பார்த்து சதா குஷி இருக்குது. விசேஷமான அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கீங்க. ஒவ்வொரு குழந்தையின் ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து பாப்தாதாவுக்கு மகிழ்ச்சி. எப்படி ஒவ்வொருவரும் சிரேஷ்ட லட்சியத்தின் மூலம் முன்னேறிட்டு இருக்கிறாங்க மற்றும் முன்னேறி கொண்டே இருப்பாங்க. பாப்தாதா எப்பொழுதுமே விசேஷத்தன்மையை மட்டுமே பார்க்குறாங்க. ஒருவர் மற்றவரை விடவும் அன்பானவராக இருக்கிறாங்க. நீங்களும் கூட ஒருவர் மற்றவரை இந்த விதியின் மூலம் பார்க்குறீங்க இல்லையா? யாரை பார்த்தாலும் சரி, ஒருவர் மற்றவரை விட பிரியமானவராக இருக்கணும். ஏன்னா 5000 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிந்திருந்தவங்க
தங்களுக்குள்ள சந்திச்சுக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ அன்பானவர்களாக ஆக்குறாங்க. பாபாவிடம் அன்பின் அடையாளம் இதுதான். அதாவது பிராமண ஆத்மாக்கள் அனைவருமே அன்பானவர்களாக உணரப்படுவாங்க. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் அன்பானவராக இருக்கிறாங்க அப்படின்னா பாபாவிடம் அன்பு இருப்பதாக பொருள். மாலையில ஒருவர் மற்றவரின் சம்பந்தத்திலோ பிராமணர்கள் தான் வருவாங்க. பாபாவோ ரிட்டையர்ட் ஆகிவிட்டு பார்ப்பாங்க. அதனால பாபாவிடம் அன்பு உள்ளது என்பதற்கான அடையாளத்தை சதா அனுபவம் செய்யுங்க. அனுபவம் அது அனைவரும் பாபாவுக்கு பிரியமானவங்க அப்படின்னா நமக்கு கூட பிரியமானவங்க. நல்லது. பாட்டிகளோட அவ்விக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. அனைவரும் தங்களை விசேஷ ஆத்மா அப்படின்னு புரிஞ்சிட்டு இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. விசேஷ ஆத்மாக்கள் விசேஷ காரியத்துக்கு நிமித்தமாக இருக்கிறோம் மற்றும் விசேஷங்களை காண்பிக்கணும். இது போல சதா ஸ்மிருத்தியில் இருக்கணும். விசேஷ ஸ்மிருதி சாதாரண ஸ்மிருதியையும் கூட சக்திசாலியாக ஆக்கிடும், ஈனாற்றோட முடித்து விடும். ஆகவே சதா இந்த விசேஷம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நினைவில் வைங்க. பேசுவதும் விசேஷமாக, பார்ப்பதும் விசேஷமாக, செய்வதும் விசேஷமாக, யோசிப்பதும் கூட விசேஷமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த விசேஷங்கிற வார்த்தையை கொண்டு வருவதால் தானாகவே மாறிடும். மேலும் இந்த ஸ்மிருதி மூலம் சுய மாற்றம், உலக மாற்றம் சகஜமாக ஆயிடும். ஒவ்வொரு விஷயத்திலும் விசேஷங்கிற வார்த்தையை சேர்த்து கொண்டே போங்க. இதன் மூலம்தான் சம்பூர்ண நிலையை அடைவதற்கான லட்சியம், குறிக்கோள் என்ன இருக்குதோ அதை அடைவீங்க. சதா பாபா மற்றும் ஆஸ்தியின் ஸ்மிருதியில் இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. சிரேஷ்ட ஸ்மிருதி மூலம் சிரேஷ்ட ஸ்திதியின் அனுபவம் ஆகுதான்னு கேட்குறாங்க. ஸ்திதியினுடைய ஆதாரம் ஸ்மிருதி. ஸ்மிருதி பலவீனமாக இருக்கும் அப்படின்னா ஸ்திதியும் கூட பலவீனமாக ஆயிடும். ஸ்மிருதி சதா சக்திசாலியாக இருக்கணும். அந்த சக்திசாலி ஸ்மிருதி நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர். இந்த ஸ்மிருதி மூலம் ஸ்திதி சக்திசாலியாக இருக்கும் மற்றும் மற்றவர்களையும் சக்திசாலி ஆக்கிடுவீங்க. ஆகவே சதா ஸ்மிருதியின் மீது விசேஷ கவனம் இருக்கட்டும். சக்திசாலி ஸ்மிருதி, சக்திசாலி ஸ்திதி, சக்திசாலி சேவை தானாக நடைபெற்று கொண்டிருக்கட்டும். ஸ்மிருதி, ஸ்திதி, சேவை மூன்றும் சக்திசாலியாக இருக்கணும். எப்படி சுவிட்ச் ஆன் செய்தால் ஒளி பிரகாசம் ஆகிடுது, ஆஃப் செய்தால் ஒளி சூழ்ந்துருது, அது போலவே இந்த ஸ்மிருதியும் கூட ஒரு சுவிட்ச். ஸ்மிருதியினுடைய சுவிட்ச் பலவீனமாக இருக்கும் அப்படின்னா ஸ்திதியும் பலவீனமாக இருக்கும். சதா ஸ்மிருதி என்ற சுவிட்ச் மீது கவனம் இருக்கணும்னு பாப்தாதா சொல்கிறாங்க. இதன் மூலம் தான் சுய மற்றும் அனைவருக்கும் நன்மை. புதிய பிறவி ஏற்பட்டது அப்படின்னா புதிய ஸ்மிருதி இருக்கணும். பழைய ஸ்மிருதிகள் அனைத்தும் முடிஞ்சிடுச்சு. ஆகினால இதே விதி மூலம் சித்தியை அடைந்துக்கிட்டே செல்லுங்க அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. அடுத்தது பாப்தாதா சொல்கிறாங்க, அனைவரும் தங்களை பாக்கியவான் அப்படின்னு உணரணும். உணர்ந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. வரதான பூமிக்கு வருவது என்பது மகான் பாக்கியம். வரதான பூமியில் வந்து சேர்வதற்கான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த பாக்கியத்தை எவ்வளவு சிரேஷ்டமானதாக ஆக்க விரும்புகிறீங்களோ ஆக்கிக்கொள்ள முடியும். சிரேஷ்ட வழிமுறைதான் பாக்கியத்தினுடைய ரேகையை வரைவதற்கான பேனா. சிரேஷ்டமான வழிமுறைதான் பாக்கியத்தினுடைய ரேகையை வரைவதற்கான பேனா. இதில் எவ்வளவு தங்களின் சிரேஷ்ட ரேகையை அமைச்சுக்கிட்டே போகிறீங்களோ அவ்வளவு சிரேஷ்டமானவராக ஆகிடுவீங்க. முழு கல்பத்திலும் இந்த சிரேஷ்ட சமயம்தான் பாக்கியத்தினுடைய ரேகையை அமைத்து கொள்வதற்கான சமயம். அத்தகைய சமயத்தில் மற்றும் அத்தகைய இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கீங்க. ஆகவே சமயத்திலேயே குஷி அடையுறங்க அல்ல. எப்போ கொடுக்கும் வள்ளல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்களோ அப்போ பெற்றுக்கொள்றவங்க ஏன் கலப்பு அடைஞ்சிடுறீங்க, களைச்சி போறீங்க? பாபாவினுடைய நினைவு தான் சிரேஷ்டமானவர்களாக ஆக்குது இல்லையா? பாபாவை நினைவு செய்வது அப்படின்னா சக்தியை அடைவது, அதாவது அதிகாரத்தை அடைவது. ஜென்ம ஜென்மத்தினுடைய சம்பந்தம் அப்படின்னா நினைவு என்பது கஷ்டமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அன்பு மற்றும் சம்பந்தத்தின் மூலமா நினைவு செய்தால் போதும். அன்பு மற்றும் சம்பந்தத்தின் மூலம் நினைவு செய்தால் போதும். எங்கே அன்பு இருக்குதோ அங்கு நினைவு வராது என்பது நடக்க முடியாதது, நடக்க இயலாதது. மறந்து போக முயன்றாலும் நினைவு தானாகவே வரும். நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. நெற்றியின் மூலம் திருப்தியின் ஜொலிப்பினுடைய பொலிவை காண்பிக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தியாகுக. நெற்றியின் மூலம் திருப்தியின் ஜொலிப்பினுடைய பொலிவை காண்பிக்கக்கூடிய
சாட்சாத்கார மூர்த்தி ஆகுக. சாட்சாத்கார மூர்த்தி ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, நெற்றியின் மூலமாக திருப்தியினுடைய ஜொலிப்பின் பொலிவை காண்பிக்கணும். யார் சதா திருப்தியாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய நெற்றியின் மூலம் திருப்தியினுடைய பொலிவு சதா ஜொலிச்சிட்ருக்கும். அவங்கள யாராவது கவலையில் இருக்கும் ஆத்மா பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களும் குஷி அடைவாங்க. அவரது கவலை மறந்துடும். யாரிடம் திருப்தியின் குஷியினுடைய கஜானா இருக்குதோ அவங்களுக்கு பின்னால் தானாகவே அனைவரும் கவர்ந்திழுக்கப்படுவாங்க. அவர்களின் குஷியின் முகம் சைத்தன்ய போர்டாக ஆயிடும். அது அநேக ஆத்மாக்களை உருவாக்குவதற்கான அறிமுகம் கொடுக்கும். ஆகவே அத்தகைய திருப்தியாக இருக்கக்கூடிய அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய திருப்தியின் மணியாக ஆகுங்க. அதன் மூலம் அநேகருக்கு சாட்சாத்காரம் கிடைக்கட்டும். பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, காயப்படுத்துகிறவர்களுடைய வேலை காயப்படுத்துவது, உங்களது வேலை தங்களை பாதுகாத்து கொள்வது. காயப்படுத்துபவர்களின் வேலை காயப்படுத்துவது, உங்களுடைய வேலை தங்களை பாதுகாத்து கொள்வது. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.